சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்தேல மைனியா, நான் பக்கியா. அந்த பக்கி சொல்லுது நான் ஒரு பக்கின்னு. எல்லாரும் நல்ல கேளுங்க, ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். பக்கி பக்கினா என்ன? பக்கினா பக்கிதான், சரியான பக்கின்னு அர்த்தம். என்னமா சொல்லுத? எல்லாரும் நல்ல கேட்டேலா. என் புருஷனை பத்தி என்ன சொன்னாரு கேட்டேலா? பக்கிங்காரு. சரி விடுங்க, அது கூட உங்க மேல வச்ச பாசத்தினாலதான் அப்படி பக்கிங்காரு. புருஷனாலே இப்படிதாங்க, கோவம் வரதான் செய்யும். அந்த நேரத்துல 4 வார்த்தை அப்படி பேசுவாரு. சரி விடுங்க, என் புருஷன்லாம் பேசாத பேச்சா. நல்லா இருந்தா 4 முடி எட்டி எப்படியும் பாரு, அழகியும் பாரு. கொஞ்ச நேரத்துல கோவம் மண்டைக்கு ஏறிட்டு வச்சுக்கோங்க, ஏன் 7 முடியும் பாரு. அழுபடி ஆமா, புதுசா உங்க பேரு அழகின்னா வச்சிருக்காரு எங்க அண்ணே. உனக்கு என்ன பொறாம? என்னது அழகியா? இது எப்போல இருந்து பேரு? சும்மா கிடைக்குமா? அந்த ஆளை கதை கேட்கறதுக்கு ஆளாளுக்கு வந்துருவீல. ஓகோ நல்லபடி. அப்ப இதுக்கு முன்னால ஏதோ ஒண்ணு இருக்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, சும்மா இரு, சொன்னா கேளு. சும்மா சொல்லுங்க நல்லபடி. ஏதோ ஒரு காமெடி இருக்குது பின்னால. எப்படி எங்க அண்ணன் அழகின்னு வச்சாரு உங்க பேரு? வேற என்ன, எங்க நாலுபடி என்ன அழகு, அதனாலதான் அழகின்னு பேர் வச்சிருக்காரு. 4 முடியும், குதிரை வாலும், அதுல ஒரு ரோசா பூவும், அதுவும் ஒத்த ரோசா. கன்னத்துல ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து அங்கங்க ராவி வச்சு என்ன அழகு, என்ன அழகுங்க மாதிரி இருக்கு. எங்க 4 மணிக்கு வைக்கத்த. சும்மா இரு சின்ன பொண்ணு. என் நாலுபடி தலையை நிமிருங்க. நீங்க பேருக்கு பின்னால ஏதோ ஒரு கதை இருக்கு. நீங்க தான் மறைக்க சொல்லுங்க நாலுபடி, நாங்களும் கேப்போம்ல, சிரிப்போம்ல. சும்மா இரு சின்ன பொண்ணு, இன்னொரு நாள் சொல்லுதேன். ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி சூட்டோட குடிச்சாதான் நல்லா இருக்கும். உடனே இப்ப சொல்லுங்க. முசுர வாங்கி விடுவோமா சொல்லலன்னா? சும்மா சொல்லிட்டி அக்கா கக்கி சொல்லு. சொல்லுவே, ஆனா எல்லாரும் கிடந்து சிரிக்கப்படாது. சிரிக்கதான் வேண்டாமாங்க, அதை நாங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்க சொல்லுங்க விஷயத்த முதல்ல. இன்னும் என் புருஷன் பொண்ணு பக்கம் வந்தாருல. எம்ம தாயே போதுமா வைக்கும், கதையை சொல்லுங்க. பொண்ணு பக்கம் வந்து வருஷம் என்னாச்சு நிமிந்து சொல்லுங்க கதையா. இந்த பொண்ணு பக்கம் வந்த நேரத்துலதான் போன் வந்து புதுசு. இப்படி பாருங்க, இந்த மனுஷன் புதுசா போன் இறங்குறானே எப்படியே வாங்கிட்டு போல இருக்கு. சோப்படப்பா மாதிரி சின்ன போன் வச்சிருந்தாரு. எங்க தெருவுல ஒரே ஒரு பாட்டி வீட்டுல மட்டும்தான் லேண்ட்லைன் போன் உண்டு. அவங்க வீட்டுக்கு தான் யாருனாலும் போன் போட போவோம். அது மாதிரி யார் வீட்டுக்கு போன் வந்தாலும் அந்த பாட்டி கூப்பிடும். நாங்க அந்தால போய் பேசிட்டு வருவோம். கிராமத்துல சொல்லவே கேட்கணும், பொண்ணு பார்க்க வரனாலே சொந்தக்காரங்க சொக்கார எல்லாரும் வீட்டுல கூடிடுவோம். எல்லாரும் சுத்தி சூழ உட்காந்துருந்தாவோ. என் பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி இருந்துச்சுல, போன் இருக்குங்களா, அந்த பாட்டியும் இருந்துச்சு. இந்த மனுஷனுக்கு என்ன பார்த்தானே பிடிச்சு போச்சா. உடனே கெட்டினா இவ்வளவு கெட்டி ஒத்த கால நின்று இருக்கிற உண்மைக்காரிட்ட. ஆமா பின்ன இப்ப இந்த அழகா இருக்கிய, அப்ப என்ன அழகா இருந்திருப்பிய. சினிமா ஸ்டோர் தோத்து போவா அப்படிலாம் இருந்திருப்பிய, ஜொலி ஜொலி ஜொலிச்சிருப்பிய. என் மாமியாரி இருக்காள, எம்மா பொடு கொடுத்தவா பக்கத்துல உட்காந்துட்டு, இல்ல அப்படிலாம் சொல்லப்படாது, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு உடனே நம்ம ஊருக்கு போய் இவர தகவல் சொல்லுவோம், அப்படி நம்மள சொல்லணும் அப்படின்னு இருக்கா. ஆமா நாலுமடி, அதான வழக்கம். எல்லார் வீட்லயும் அந்த கூத்து தானே நடக்கும். அந்தால இந்த மனசு அம்மா வேற இப்படி சொல்லிவிட்டாளா, இப்ப சொல்லப்படாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண உருட்டி முழிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்தால காப்பி கீப்பி பச்சை கிச்சி எல்லாம் தின்னு போட்டு அந்தால சரி போயிட்டாராம், போய் தகவலை சொல்லுதான் அப்படின்னு என் மாமியாரி எழும்பியாச்சு. ஆன்லைன் போன் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த பாட்டி என் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கு. அந்த பாட்டிக்கு பேரு தான் அழகி. அழகியா? ஆமா சின்ன, அந்த பாட்டிக்கு பேரு அழகி. இந்த பாட்டி கொஞ்சம் வயசாயிட்டா, காதும் கேட்காது சரியாட்டு. யாரோ ஒருத்தர் அழகின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்ப பார்த்து இந்த மனசை கேட்டு இருந்திருக்காரு காதுல, அழகின்னு பேரு. அப்ப என் பேரு தான் அழகி போலுக்கு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த இந்த மனுஷன் அம்மை கூட அந்த போயிட்டாரா. பாம்பதே மாமியாரி சொல்லியிருக்கா, பக்கத்துல போன் நம்பர் இருந்தா சொல்லுங்க, நாங்க போன் அடிச்சு சொல்லுதோம் அப்படின்னு. அந்தால எங்க அப்பா வந்து உடனே போன் நம்பரை எழுதி கொடுத்துருக்காரு, பாட்டி அழகி பாட்டியோட நம்பரை. அந்தால இந்த மனுஷன் அவர் போன்ல பதிச்சு வச்சுக்கிட்டாராம். மறுநாள் இந்த மனுஷன் போன் அடிச்சிருக்காரு அந்த நம்பருக்கு. அந்தால அழகிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு இருக்காரு. எனக்கு தெரியும் இப்படி சிரிப்பியன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாம இருந்தேன். அலுமுடி எங்களுக்கு மிச்சமா நீங்க தான் சிரிச்சியா. இப்படி பாட்டிக்கு மருமக தான் போன் எடுத்திருக்கு. அழகிட்ட கொஞ்சம் பேசணும், கூப்பிட முடியுமான்னு இருக்காரு. அந்தால அவன் மருமகனும் ஏதோ மாமியாரிக்கு தான் போன் வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எத்தே உங்களதான் யாரோ கூப்பிடுதா அப்படின்னு சொல்லியிருக்கு. போச்சு கதை. பாட்டிக்கு வேற பாதி கேட்க பாதி கேட்காதா யாருன்னு சொல்லி போன எடுத்தாச்சு. தையும் பேசியிருக்காரு. அந்தளவு போன வச்சுட்டாராம். அதுக்கப்புறம் டெய்லி போன் அடிச்சு அவன் மர்மம் எடுக்குமா. அந்தால அழகிட்ட கொஞ்சம் பேசணுமே, கொஞ்சம் கூப்பிடுவீங்களா அப்படின்னு. மர்மம் சரி, ஏதோ கிளவிக்கு ஏதோ சொந்தக்காரன் ஏதோ கூப்பிடுதாக போல இருக்கு, நம்மளுக்கு தெரியாத ஆளா இருக்கும், ஏதோ பேசிட்டு போட்டு நமக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி பாட்டி போனை கொடுத்துட்டு அது போக்குல போயிருமா. சொல்லும் போதே சிரிப்பா இருக்கு. ஆல்முடி அண்ணன் என்னென்ன பேசினாரோ தெரியல, உங்களை நினைச்சு. கூறுகிட்ட மனுஷன் வேற ஒரே கதையை விட்டுருக்காரு, அப்படி இப்படி ஆனா போன 62. ஆமா, எங்க அண்ணன் ஊர்கிட்ட மனுஷன் தான் உண்மையிலே. இந்த பாட்டி குரலை கேட்டுமா அவர் பேசிட்டு இருந்தாரு அழகின்னு. பாட்டிக்கு வேற சரியா கேட்காதா, அதனால இந்த பாட்டி ஒண்ணுமே பேசாதான். பேசாம ஏதோ யாரோ ஏதோ பேச ஒழுகுன்னு சொல்லி அது போக்குல கேட்டுட்டு இருக்குமா. இப்படியே கதை 1 வாரம் ஓடி இருக்கு. ஊர்கிட்ட குப்பாண்டி மனுஷன் அது. ஏமா நீ பேச மாட்டக்க அப்படி திருப்பி அப்படின்னா அது கேட்டுக்கலாம்ல. நான் அந்த மனுஷன் கேட்டேன், அவர் தான் அவ்வளவு கதையும் பாதி சொன்னது. அதனால அவர் சொல்றாரு, ஏடி புது பொண்ணுலாட்டி அது எப்படி பேசும், அது அந்த காலம் வேற, எல்லாரும் தயங்கி பேசவே மாட்டாங்களா, இந்த பிள்ளை வெக்கப்பட்டுட்டு பேசவே மாட்ட போல இருக்கு அப்படி நினைச்சா அப்படி பேசாம கேட்டுட்டு இருக்கு போல இருக்குன்னு நானும் வண்டியா கதையை விட்டேன் அப்படிங்க.
ஒரு வாரம் ஆன அப்புறம் தான் அந்த பாட்டிக்கு மருமகளுக்கு சந்தேகம் வந்திருக்கு. என்னடா இது புது கதையெல்லாம் இருக்கு, யார் இப்படி வயாம போன் அடிச்சு அழகின்னு கூப்பிடுது அப்படி நினைச்சு இன்னைக்கு நம்மளே பேசுவோம் அப்படி நினைச்சு யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கிளியரா கேட்டிருக்கு. இவர் இந்த கிறுக்கு மனுஷனா அழகிய கூப்பிடுங்க இருக்காரு. தலைவன் சொல்லியிருக்காரு எங்க அத்தை கிளவியவான் இருக்கு. வாலி முடிச்சு அவ பண்ணு சோழி முடிச்சு அந்த இவருக்கு பக்குன்னு ஆயிட்டான். என்னது அத்தை கிளவியவா அப்படின்னு இருக்காரு. அந்த பாட்டிக்கு மறுபடியும் ஆமா எங்க அத்தை கிளவி பேர் தான் அழகி அப்படின்னு போட்டு உடைச்சிட்டு இவருக்கு பெரிய குண்டதைக்கு போட்ட மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முழுங்காம இப்படி பதில் சொல்லியிருக்காரு. இப்படி பக்கத்துட்டு பொண்ணு பார்க்க வந்தோம்ல அழகின்னு அந்த பிள்ளை அப்படின்னு இருக்காரு. அந்தாலதான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டா எங்க அத்தை பேர் தான் அழகி, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அழகின்னு, அந்த பிள்ளைக்கு பேரு வசந்தி அப்படின்னு இருக்கு. எங்க அண்ணன் அந்த இவருக்கு ஒண்ணு சொல்ல முடியலையா, ஏச்சே வரலையா, போன டபக்குன்னு வச்சுட்டாராம். ஐயோ கடவுளே, இவ்வளவு நேரம் பாட்டி கிட்டியா பேசிட்டு இருந்தா அழகி நினைச்சு அவ பேரு அழகி இல்லையா அப்ப வசந்தியா அவ பேரு அப்படின்னு நினைச்சு இவரால ஒண்ணு சொல்ல முடியாம 2 நாள தூங்கவே இல்லையா. ஐயோ என்ன கதையெல்லாம் வண்டியா விட்டோமே அப்படின்னு இவர் அந்த பிள்ளைய சொல்லிட்டான். ஏன்னா எங்க அத்தைக்கு கொஞ்சம் காது கேட்காது சரியாட்டு, அதனாலதான் அவங்க கவனிக்காம இருந்திருப்பாங்க நீங்க பேசுத அப்படின்னு சொல்லி இருக்கும் போல இருக்கு. இவர் குழந்தை கேட்கணும் விக்குனாப்ல ஆயிப்போச்சான். ஒண்ணு நினைச்சு இப்படி பாட்டிக்கிட்டே பேசிட்டு இருந்தோம் அப்படி நினைச்சு ஒண்ணு சொல்ல முடியாம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியே பேசி எடுத்து கல்யாணம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் எடி அழகி இப்படி நேரம் பார்ப்போம் சொல்லிட்டு கிடந்து சிரிக்காரு. அந்த எனக்கு டக்குனு ஒரு மாதிரி மண்டைக்கு பிடிச்சிச்சு. என்ன போய் அழகின்னு சொல்லிட்டு கிண்டலா பண்ணுதேரு, ஒரு மாதிரி நக்கல் பண்ணுதேரா. நான் உண்மையிலே அழகிதான் போய் என் அழக பாத்துட்டு அமெரிக்கால இருந்து ஒருத்தன் பொண்ணு கேட்டு வந்தான். ஒண்ணுமே வேண்டாம் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும்னா. அமெரிக்கா விடுங்க, ஆண்டிப்பட்டியில இருந்து கேட்டாங்க. எனக்கு ஒரு 100 பவுன் போட்டு கட்டிட்டு போறேன்னா அது கூட எங்க ஐயா கொடுக்க மாட்டேன்னு ஆடிப்பட்டாரு ஆடி. அதுல எங்க அம்மா என் பிள்ளைய தூரத்துக்குலாம் கட்டி கொடுக்க மாட்டேன், பக்கத்தூர்ல நோடிதான் ஏதாவது மாப்பிளை பார்த்து கட்டி கொடுப்பேன்னு நிலையா நின்று மழையா புளிச்சுட்டா. பக்கத்து ஊருன்னு ஒரே காரணத்துக்காக தான் போய் ஓமருக்கு கழுத்து நீட்டிருக்கேன் அப்படின்னு. இது அழகி நான் நக்கல் பண்ணுதேரு, நீர் சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் அழகிதான் போய் பேரழகிதான். இன்னைக்கு மிஸ் இந்தியாவுக்கு நின்னா கூட நான் தான் மொத பிரைஸ் கிரீடத்தை வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன். அது நான் சொன்னாலும் முடி அந்த மனசை ஏ பைத்தியக்காரி இடி கிண்டல் பண்ணலடி, நெசமாவே நீ அழகிதாம்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கதையும் சொன்னாரு. பாக்கணும் எனக்கு சிரிப்புனா தாங்க முடியாது. கடந்து சிரிச்சிருக்கேன். போய் மனுஷா என்ன நினைச்சு பாட்டிக்கிட்டியா பேசுனேரு ஒரு வாரமா அப்படின்னு ஒரே மட்டமா வாடி போயிட்டாரு திரும்பி பார்க்காம. அல்படி உங்க பொண்ணு பார்த்த கதையை கேட்க இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நல்லா கேட்டுட்டே இருக்கணும் போலதான் இருக்கும். நம்ம சுப்பக்கு அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கண்டமா. அடா ஆமா, நம்ம ஒரு ட்ராக்ல போனோம், இங்க வந்து உட்கார்ந்தா கதை இன்னொரு பக்கம் ட்ராக்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. சரி ஆரம்பிப்போம் 2வது ஸ்டெப்ப. சிக்கோ சுப்பக்கோ 2வது ஸ்டெப் என்னமா என்ன செய்யணும்னா? ஆகா முகத்துல என்ன ஒரு சிரிப்பு, சோகமா இருந்த முகம் எப்படிக்கா இப்படி ஒரு புன்னகையா மாறுச்சு? அது வேற ஒண்ணு இல்லம்மா, வசந்தி அவ பொண்ணு பக்க கதையெல்லாம் சொன்னால அதை கேட்டோடனே எனக்கு நல்ல சிரிப்பு தன்னால வந்துட்டு. அதான் இப்படி முகம்லாம் ஒரே சிரிப்பா இருக்க மாதிரி இருக்கு. சரி அது இருக்கட்டும், என் கதைக்கு வாமா. 2வது ஸ்டெப் என்னது? 2வது ஸ்டெப்பே அதான்க்கா. எதுமா? இந்த சிரிப்பு தான்க்கா. சிரிப்பா? என்னமா சொல்லுத? இதுல தாக்கோ 2வது ஸ்டெப்பே இருக்கு. இன்னும் புரியலையாமா? இக்கோ எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுக்காரட்ட சிடு தான் மூஞ்ச வச்சிட்டு இருக்கீங்க. உங்க மூஞ்ச பார்த்தனே எள்ளும் கொள்ளும் வெடிக்க மாதிரிதான் இருக்கு. என்ன சின்ன பண்ணி ஒரு சைஸா பேசுதே? இக்கோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கியா நீங்க? இக்கோ கோவப்படாதீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முகத்தை எப்படி சந்தோஷமா சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தானக்கா இருக்கு. அப்பா உங்க வீட்டுக்காரருக்கும் நல்லா பிடிக்கதானக்கா செய்யும். அதேலக்கோ நான் ஒரு வாரத்தை சொன்னோடனே ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி போயிட்டு பத்தில இந்த மாதிரி வச்சுக்கிட்டா எந்த புருஷனுக்கா பிடிக்கும்? ஆமா, அவர் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அப்படிதான் வருது. எள்ளும் கொள்ளும் வெடிக்க மாதிரி தான் எனக்கு வருது. அப்ப மூஞ்சி இப்படி மாறதானே செய்யும். இப்படி நீங்க கோவமா வச்சா அவரும் கோவமா தான் ரியாக்ட் பண்ணுவாரு உங்ககிட்ட. இந்த குதிரை வலை பத்திலக்கா குதிரவால சும்மா சொல்லக்கூடாது. வாயை பத்திலக்கா 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கு. என்ன சிரிப்பம்மா, கெக்க பக்கன்னு எப்ப பார்த்தாலும் சிரிச்ச மூஞ்சாதான் இருக்கா. அவ மூஞ்சில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கோவத்தை சிரிப்பா பாத்திருக்கீங்களா? ஆமா, அவளை பாத்துட்டாலும் இங்கதான் நீங்க தப்பு பண்ணுதிய. அதான் உங்க வீட்டுக்காருக்கு உங்களை விட அந்த குதிரவால ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க மூஞ்ச வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கே சகிக்கல. பிறகு அவருக்கு எங்க இருந்து சகிக்கும்? டக்கு பக்குன்னு குதிரவாளுக்கு பெட்டியை கட்டி உங்க புருஷனை அப்படியே பிளைட்ல ஏத்திடுவா. என்னமா இது சும்மா புஸ்குங்க பிளைட்ல ஏத்திடுவாங்க. அப்ப நான் 2வது என்னமா செய்யணும்? அம்மத்து குட்டியா அப்படி கேளுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே உங்க வீட்டுக்காரர் வருவாரு. உங்க மூஞ்ச கடுகடுன்னு எள்ளும் கொள்ளும் வெடிச்ச மாதிரி வைக்காம புன் சிரிப்போட, நம்ம 4 முடிய பாத்தீங்களா எப்படி ஒரு அழகான சிரிப்பு, அதே மாதிரி ஒரு புன் சிரிப்போட உங்க வீட்டுக்காரருக்கு முன்னால போய் நில்லுங்க. இன்னும் பாருங்க அந்த சிரிப்போட. அவ்வளவுதான், ஆள் அவுட்டு. அதுக்கு பிறகு உங்க புருஷன் உங்க பக்கம் அந்த குதிரை வலை பிளைட்ல ஏத்தி பேக் பண்ணி அனுப்பிடுவாரு. சிரிச்ச முஞ்சோட இருக்கணும். பாருங்களேன் என்ன நடக்குன்னு. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னமா மூணு எந்திச்சிட்டியா? நமக்கு வீட்டுக்கு போக வேண்டாமா? நாங்க உங்க புருஷனை உங்க கூட சேர்த்து வச்சிரும். நாங்க இப்ப போலன்னு வச்சுக்கோங்க, எங்க புருஷன் எங்களை வெளியே தள்ளி கதை அடிச்சு போடுவாரு. அதுவும் சரிதான்.
இருங்க காபி போடுதேன் குடிச்சிட்டு போங்க. ஏன்டக்கா நேராயிட்டு என் புருஷன் வேலை போயிட்டு வந்துருவாருக்கா இப்போ காப்பி போட்டு கொடுத்துட்டு அந்த நாத்துக்கு பட்டு எடுக்க போனோம்லக்கா சீவந்தத்துக்கு. ஆமா பத்திட்டு சீவந்த வர நெருங்கியாச்சு. சீக்கிரம் பட்டு எடுத்து கொண்டு கூட்டிட்டு அப்பதானே செம்பர் சீக்கிரம் நல்லா தச்சு தருவாங்க. கடைசியில கொண்டு கொடுத்தன்னு வச்சுக்கியா செம்பரை சொதப்பி விட்டுருவாங்க. ஆமாக்கா தான் அந்த மனசை வந்தானே போகணும். சரிக்கா சுப்பக்கா மறந்துடாதீங்க. உன் பொண்ணு சிரிப்பால உங்க வீட்டுக்காரரை மயக்கிருங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன். நீ பட்டு எடுக்க போனீங்கல்ல போயிட்டு வா. என்ன பண்ணு செட்டு நகைலாம் வாங்கணும்ல. நாளைக்கு நம்ம ரெண்டே சேர்ந்து போவேன்னு. சரி நல்லபடி. ஏங்க காபி தண்ணி போட்டு கொண்டு வரட்டா? ஏங்க காபி இப்படி எல்லாம் சரிப்பட்டுட மாட்டேக்கு. பாதாம் பால் கொண்டு வாங்கலாம். எடக்கது கிடக்கிட்டு கிளவி தூக்கி மனையிலையும்பாங்க. அந்த மாதிரிதான் இவ்வளவு தூக்கி தலையில வச்சா அவ்வளவுதான் நம்மள சாச்சி போடுவா. பாதாம் பால் தான் மவராசி குடிப்பாவலாம். பாதாம் பால் தானே போட்டு கொண்டாரேன். பாதி பால் பாதி தண்ணி. கீர்த்தி என்னம்மா? எதை பத்தியும் கவலைப்படாத மக்கா. நான் இருக்கேன் உனக்கு. பாருமக்கா நீ நினைக்க மாதிரி கிடையாதாமே. வெறும் கூறு வரத்த பைய. அந்த அளவுக்கு தான் லட்சணத்துல வளர்த்து விட்டுருக்கா அவன் அம்மகாரி. அதனால நீ அதை பத்தி கவலைப்பட்டு கிடக்காத என்ன. போனா போறான். அவனை நம்ப நினைச்சுக்க நீ தெருல தான் நிக்கணும். நம்மளும் எத்தனை தடவை பொறுத்து பொறுத்து போவேன். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. பொறுமை இழந்தா நினைச்சுக்க என்ன நடக்குன்னு தெரியாது. சரி விடுங்க அம்மா. என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டேனா. என்ன அப்படி பேச நீ? உன் வாழ்க்கை அவ்வளவுதானே. உனக்கு திறமை இருக்கு, அழகு இருக்கு, எல்லாம் இருக்கு. வா காபி போட்டு தரேன். கொஞ்சம் கழிச்சு குடிக்கமா. பாருமக்கா காப்பி சீக்கிரம் குடி. பிள்ளை எந்திக்க நேரம். நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். எந்திரிச்சான்னு வச்சுக்க இவரு அவனுக்கு பாலாத்தன்னு கொடுக்கணும். அப்படியே நேரம் பேருமத்துக்கா உனக்கு காப்பி குடிக்க கூட நேரம் இருக்காது. சரிம்மா அப்ப காஃபி போட்டு தாங்க. அப்படிதான்க்கா எதையுமே தைரியமா கடந்து போகணும். பாரு நான் இருக்கச்சமே கதை திறந்து கிடக்கிட்டு நான் இல்லன்னு வச்சுக்க எப்பவுமே கதவு நல்லா சாத்தி வச்சுக்கா. அந்த கிறுக்கு போய் வந்து வந்துட்டு வம்பு பண்ணுவான் பாத்துக்க. பரவமாக்கா நம்ம ஒரு மாசம் கழிச்சு இப்பதான் ஊருக்கு வந்திருக்கோம். பக்கத்து வீட்டுல எல்லாரும் என்ன ஏதுன்னு கேப்பாவோ. என்ன இவ்வளவு நாள் அங்கவே இருந்துகிட்டியான்னு. நீ சொல்லணேன்னா மாமா வீட்டுல இருந்தோம். அங்கே எல்லாரும் இருக்க சொன்னாவோ. சரி பிள்ளைய வச்சு நம்மளும் இங்கதானே இருக்கணும் அப்படின்னு நாங்க அங்க இருந்துகிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் இருக்கு பத்தியா? நியூஸ் பேப்பர் என்ன நியூஸ் பேப்பர்மா? அது இல்லம்மாக்கா நியூஸ் பேப்பர் வெள்ளையம்மா கிளவி. ஆமா அந்த பாட்டிக்கு என்னமா? அது சும்மா இருக்காது தோண்டி தொலைச்சிட்டு கிடக்கும். உன் புருஷன் எங்க? இவ்வளவு நாள் பிள்ளை பெத்தவரும் 2-3 நாள் வந்து பார்த்தான். அதுக்கப்புறம் ஆள் அடக்கத்தே காணல. என்ன பாரின் போயிட்டானா இல்லைன்னு இருக்கானா என்ன யாதுன்னு அவ்வளத்தையும் கேள்வி கேட்கும். ஆமா பாட்டி ஃபாரின் போயிட்டாரு. அப்பப்போ 2 மாசம் ஒருக்க லீவ் கிடைக்கும் போது வருவாருன்னு மட்டும் சொல்லி என்னமாக்கா உள்ளதெல்லாம் சொல்லிவிடாதமக்கா. இவரதான் கிளவி ஊரை முழுக்க கொட்டடிச்சு விடும். சரிம்மா சரி மக்களே இரு நான் காப்பி போட்டு கொண்டாரேன். உனக்கு எனக்கும் சிறுபண்ணு அங்க பாரு நம்ம பைக்கி லட்சுமி ஊர்ல இருந்து வந்தாச்சு போல இருக்கு. கதை திறந்து எடுக்க பாரு. வா போவோம் என்னன்னு ஒரு 8 பாத்துட்டு போவோம். கீர்த்தி வாங்கக்கா அங்கே நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வாங்கக்கா. என்னம்மா நல்லா இருக்கீ கீர்த்தி? உங்க அம்மா எப்படி இருக்கா? மவன் எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா உள்ள வாங்க. இல்லம்மா நீ யாராயிட்டு என்ன அதுக்கு சீவந்த வர வச்சிருக்கோமா? சின்னப்பட வசதி வாங்கம்மா. ஐக்கியலட்சுமிக்கா நல்ல ஆளுதான். அப்பப்ப ஊருக்கு போறேன்னு சொல்லி உங்க அண்ணன் வீட்டுல போய் இருந்துக்கிட்டியா? இல்லம்மா ஊர் போயிட்டு 2 நாள்ல வந்துடலாம்னு தான் நினைச்சேன். கடைசியில எங்க அண்ணன் இரியாமக்கா சரி நம்மளும் அங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அங்கனே இருந்துட்டோம். ஏதோ ஒன்னு அதுக்கு சீவந்தம் சொன்ன மாதிரி இருந்து சின்ன பண்ணு. ஆமாக்கோ என் அதுக்கு சீவன் தான். அதை பட்டு எடுக்க போறோம். புஷ்பக்கு வீட்டுல நேரம் உட்காந்து கதை விட்டாச்சு. அதுல சரி நேரம் வேற ஆயிட்டுன்னு சொல்லி கிளம்ப போற நேரத்துல பாக்க உங்க வீட்டு வாசல் திறந்து கிடக்கு. அந்த 4 மணி சொல்லிச்சு லேசா ஒரு 8 பாத்துட்டு போயிரும் அப்படின்னு. சீவந்தம் என்னைக்குமா? 2 நாள்லக்கோ பட்டு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லா வீடும் சொல்லணுக்கோ. அந்த ஊர் போற சொல்லி எந்த புஷ்கன்னு ஓடிடாதியா? இல்லம்மா போல நீ சொல்லிட்டேல சீவந்தானா 2 நாள்லன்னு. அது எப்படி போவோம் இல்லையங்க உறங்குதானோ? ஆமா இவ்வளவு நேரம் ஒரே வில்லு பாட்டு கச்சேரி தான். அந்தால இப்பதான் ஆமத்தி அப்படி தூங்க வச்சிருக்கோம். பிள்ளை இருக்க வீடுனாலே அப்படிதான் வில்லு பாட்டு கச்சேரியும் தான். 4-5 மாசம் ஆயிட்டுலமா நல்ல விவரம் தெரிஞ்சனே. அம்மா இருக்க மாட்டேங்க உம்மிட்டே தான் இருக்கணுங்க. என்கிட்ட கூட வர மாட்டேங்க. நல்ல முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாமா. இங்கிட்ட இருக்க பிள்ளைய பாக்கல. வேண்டாக்க இப்பதான் அசந்து தூக்குதான்னு சொல்லுதியா? கொஞ்சம் கழிச்சு பாக்கும். இதுங்க அம்மா காப்பி போட போறேன். காப்பி குடிச்சிட்டு போங்க. இங்கே வேண்டாக்க சீவந்தத்துக்கு பட்டு எடுக்க போனோம். என் வீட்டுக்கார வேற வந்துருவாரு. அதான் அவசரமா போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல லேசு தலையை கட்டினேங்க. சரிக்கோ போயிட்டு வரேன். சரிம்மா உன் மாமியார் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன ஜம்முன் இருக்கு. சரிக்கா போயிட்டு வரோம் பிறகு வரோம். சரிம்மா அல்லபடி ஏதோ பயங்கர பிரச்சனை போல. அதான் கீர்த்தி முகத்தை பத்தியெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி உம்முன்னு இருந்த மாதிரி இருந்து இப்பதான் நம்மள கண்ணட லேச சிரிச்ச மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. நாளைக்கு வந்து விசாரிப்போம். பால் அடுப்புல வச்சுட்டு வந்தேன். பொங்கிடப்படாது. பிரச்சனை ஒரு பக்கம் அவரு இன்னொரு பக்கம் எங்க அம்மா. என்ன செய்ய போறேன் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. யார்கிட்ட சொல்ல இத? யார்கிட்ட சொன்னா இதுக்கு விட கிடைக்கும்? ஒண்ணுமே புரியல. பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குன்னு. என் மகட சேர்ந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனாலும் வீடேறி வந்த என்ன வாங்க தேன்னு கூப்பிட்ட பத்தியா? சரி விடுங்க தே பழசெல்லாம் மறந்தாச்சு. எதுக்கு போட்டு அதை போட்டு கிண்டி கிளறிக்கிட்டு பழசு பழசாவே இருக்கட்டு. இனி நடக்க போதெல்லாம் புதுசாவே இருக்கட்டு. என்ன இது படுவாவி தெருல அடிச்சு பத்திட்டாமா. என்னது தெருல அடிச்சு பத்துனாங்களா? மொவான்னு தலையில தூக்கி வச்சு கரகாட்டம் ஆடிட்டு கிடந்தேன். கடைசியில அந்த மொவளே அவ கையால என்ன தெருல இழுத்து கொண்டு போட்டு வீட்டு விட்டு வெளியில போட்டாமா. கடவுளே கடைசியில எங்க போவேன்னு நடுத்தெருல நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் என் மொவன் வந்தா. வாமா போவும் நம்ம வீட்டுக்குன்னு கூட்டிட்டு வந்தா. சரி விடுங்க தே வாங்க உள்ள வாங்க. காபி விதம் போட்டு தட்டாதே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா.
உன்னை போட்டு எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கட்டே, பரவாயில்ல. காபி போட்டு கொண்டாரே, நீங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. இந்த ரூம்லயே நீ தங்கிக்கோமா, ரூம்ல இருந்துக்கமா. அளவுல கட்டில் கிடக்கு, நல்ல ஜன்னல் இருக்கு பத்தியா, நல்ல காத்து நல்ல குளுகுளுன்னு வரும். எப்படி கேக்க இவட்ட? அப்படி நினைச்சு எதை நினைச்சுக்கிடாதீங்க. எதனால வாயை திறந்து கேளுங்க, கேட்டாதான் எனக்கு தெரியும். சரி மர்மல, நீ அடுத்த வீட்டுல இருந்து வந்தவனாலும் என்ன உரிமையோட பேசுத, என்ன பாசமா பேச. ஆனா நான் ஒருத்திய 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தானே, அந்த படுபாவி இது என்னெல்லாம் பேச மாட்டா. அந்த மொட்டையை வச்சுட்டு என்ன வெளியில தள்ளிட்டாளே, அந்த மொட்டையை வெளியே தள்ளதுக்கு பதிலா நான் என்ன செஞ்சேன், என்ன குத்தம் செஞ்சேன்? அதுக்கு நல்லதுன்னு செஞ்சிருப்பேன் இந்நாள் வரைக்கும். உனக்கு அநியாயம் செஞ்சேன், ஆனா நீ வாங்கங்க. அவளுக்கு நல்லது செஞ்சேன், அவ போங்கன்ட்டா. சரி விடுங்க தே, அதே நினைச்சு புலம்பிட்டு இருக்காதீங்க, ஒரு மாதிரி இருக்கும். என்ன செய்ய, பாவி மக்கா புலம்ப வச்சுட்டாலே என்ன இப்படி என்ன நடுத்தரில் இப்படி நிக்க விட்டுட்டு அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரே. அந்த பாவி மனுஷன் என்னையும் சேர்த்து கூட்டு போயிருக்கலாம்ல. அவர் போகும்போது போய் சேர்ந்த மாமாவை பத்தி ஏன் ஏசிட்டு அடங்கிய இல்லாமா, அவர் என்னையும் சேர்த்து கூட்டு போயிருந்தா நான் இப்ப நிம்மதியா இருந்திருப்போம்ல. அங்க எங்க நல்லா அடிட்டு கிடந்திருக்க மாட்டோம்ல. யாராருக்கு தலையில என்னென்ன எழுதி வச்சிருக்காங்கன்னே நடக்கும். அதுவும் சரிதான், இப்படி கிடந்து அல்லல படணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கேன், அதைத்தான் சொல்லணும். ஆமா, உனக்கு சீமந்தமாம்ல என்னைக்கு? 2 நாள்ல தே. சரி சரி, நல்லபடியா கரெக்டா தான் ஜீவனத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன். சரி தே, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. அம்மா உன் டெங்கு பட்டி என்னலாவோ வச்சிருந்தேன், படுவாவி எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு கடைசியில் இந்த டெங்கு பட்டியை மட்டும் தூக்கி வெளியில தூக்கி போட்டுட்டா. பாட்டு நடக்கட்டு நடக்கட்டு. மா, இங்க நீ நல்ல ரிலாக்ஸா இருக்கலாம், டிவி பார்க்க நேரம் டிவி பாத்துக்கலாம், உனக்கு என்ன தேவை வாங்கி எடுத்து சாப்பிடு. என்ன? சரிமக்கா, நீ சொன்னதே பெருசியா. சரி வா போவும். ராதிகா, என்னங்க யா ஒரு மாதிரி இருக்கியே? இல்ல வாண்ட கேட்காம எங்க அம்மையா திடுதிப்புன்னு கூட்டு வந்துட்டேன். எதுவும் வருத்தமா உனக்கு? ஒரு பெத்த தாயே இப்படி கஷ்டப்படும் போது அப்படி தெருல விட்டுட்டா வர முடியும்? நீங்க கூட்டு வந்ததாங்க கரெக்ட். கூட்டு வராம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களை ஏசி கிழிச்சிருப்பேன். என்ன உண்மையிலே நல்லா புரிஞ்சு வச்சிருக்க, ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கெல்லாம் போய் ஏதோ தேங்க்ஸ் சொல்வீங்களா? பாரு, வேற ஒண்ணு எனக்கு சங்கடமா இல்ல. நீ மாசமா இருக்க இந்த நேரத்துல போய் உன்னையும் வேலை வாங்குதமேன்னு தான் எனக்கு சங்கடமா இருக்கு. ஒரு வேலையும் செய்யண்டானா, எங்க அம்மிட்ட நீ சொன்னா போதும், எங்க அம்மா செய்து எடுத்து கொடுப்பா. முன்ன மாதிரி இல்ல, பாத்தேல மூஞ்ச இப்படி திருந்திட்டா. என் தங்கச்சி அந்த அளவுக்கு படாத பாடு படுத்திருப்பான்னு நினைக்கேன். நான் பார்த்தோம்ல, என்ன வருத்து வர தெரியுமா, என்ன பியாச்சு பேச தெரியுமா, எப்பா நிலையில்லாம நிக்கா. நான் அந்த அவட்ட வாயே கொடுக்கல, எதுக்கு வாயே கொடுப்பானே. அதுக்கப்புறம் சண்டைக்கு வருவா, நம்ம 2 கூட 2 பேச வேண்டி வரும். அந்த எல்லாரும் ஊர்ல எல்லாரும் பாப்பாவோ, அண்ணன் தங்கச்சி கிடந்து சண்டை போட்டுட்டாக்காவும் தெருல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாவோ. எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு தான் வாயே கொடுக்கல. எனக்கு கோவம் தான் செஞ்சு, ஆனாலும் அடக்கிக்கிட்டேன். அந்தாலதான் பார்த்தேன், இப்படி வெளியில தள்ளினா எங்க அம்மா எங்க போவா. அதான் கோவம் என் மனசுல இருந்தாலும் எங்க அம்மா மேல, சரி பெத்தவள்ளா அதான் கூட்டு வரும்னு கூட்டு வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் பெத்தவங்கள தவிக்க விட்ட பாவம் நமக்கு இருக்க கூடாதுங்க. அது சரிதாம்மா. சரி நீ ரெஸ்ட் எடு, உனக்கு பூஸ்ட் ஒரு கப்பு போட்டு வச்சிருந்தேன், அப்படியே எங்க அம்மைக்கு ஒரு கப்பு பூஸ்ட் போட்டு கொடுக்கேன். சின்னம்மா நேராவது வா போவோம். இந்த வாரங்க வந்துட்டேன். மரியா அந்த கிளம்புனா வச்சோன்னு சரி பாத்திரம் கிடந்து எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டு அந்த கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு ஓடியாரேன். அதுக்குள்ள என்ன பரபரக்கே இருக்கு. இல்லாட்டி கிளம்பிட்டியான்னு தான் கேட்டேன், அவ்வளவுதான். சரி வாங்க, துட்டுலாம் எடுத்தாச்சா? இல்ல எடுத்தாச்சு. வாங்க போவோம். நீனும் என் மௌனும் பைக்ல போங்க, நான் பின்னாலே இருந்து நான் வெள்ளை மக்கா இந்த பஞ்சக்கா எல்லாரும் சேர்ந்து வரமே. என்னத்தை சொல்லுதியா? நம்ம 3 நேரம் பஸ்ல போறதா தானே பிளானு. டக்குன்னு பஸ்ல விட்டு டக்குன்னு எடுத்துட்டு அதுல வந்துடலாம். இல்ல மறுபடியும் ஒய்யாம இவ்வளவு 2 பேர் சொல்லுதாவோ, அவ 2 பேருக்கு என்னவோ சேலை எடுக்கணுமா? அப்படியா? அப்ப கூப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். இப்பதான் வெள்ளை மக்கா காப்பி போட்டுட்டு இருக்கான் வீட்டுல, மருமோரை எங்கே போயிட்டாலாம். அதனால காப்பியை குடிச்சிட்டு ஓடியாரேன்னா நீங்க முதல்ல கிளம்பிட்டே, நீங்க 2 பேர் பைக்ல போங்க, நாங்க 3 பேரும் பஸ்ல வந்துடுறோம். என்னத்தை ஒரு மாதிரி தந்தி அடிக்கியா பஸ்ன்னு? ஆட்டோல வாங்க. ஆட்டோலயா? சரி மருமோல ஆட்டோல வந்துருதாப்பா. உங்க அம்மைக்கு துட்டு கொடுத்துருவாங்க, ஆட்டோல வந்துருவா. உள்ள 3 பேர் சேர்ந்து துட்டு கொடுத்துட்டு சின்ன பண்ண ஏற்கனவே எங்க அம்மிட்ட பாவி மக்கா அப்ப எல்லாம் பிளானோட தான் இருக்கேளா? இல்ல சின்ன பண்ணி எங்க அம்மா முதல்ல என்கிட்ட சொன்னா, அவங்க 2 பேரும் வாரமான்னு சொன்னாமக்கா, எப்படி விட்டுட்டு போவ, 3 பேர் சேர்ந்து வரோம் அப்படின்னா, நீங்க 2 பேரும் பைக்ல வாங்கன்னு. நான் தான் நீ என்ன சொல்லுதியே அது சொல்லின்னு தான் பேசாம இருந்தேன் பாத்துக்க. சரி அப்ப வாங்க, நம்ம 2 பேரும் பைக்ல போவோம், அவங்க 3 பேரும் ஆட்டோல வரட்டு. ஏத்தே கதவு நல்லா சிக்கு புக்குன்னு பூட்டிட்டு வாங்க, நான் சாவி எடுத்துட்டு வந்துருங்க. பயப்படாத மருமோல, திண்டுக்கல்ல பூட்ட போட்டுட்டு தான் வருவேன். பஞ்சக்கா வார வழியில அப்படியே வெள்ளை மக்காவையும் கூட கூட்டு வா. யாராவது என் மௌனும் மருமோனும் பெய்யாச்சு. ஆமா சீக்கிரம் வாங்க 2 பேரும். ஆமா என்னதான் இருந்தாலும் தனியா போட ரசிக்குமா? என் ஃப்ரெண்டு மாதிரி இல்லாம 3 பேர் சேர்ந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரியா மரும சொன்ன மாதிரி துட்டு தந்திருக்காமல எம்மாவே, ஒரு ஆட்டோ பிடிச்சு 3 பேர் சேர்ந்து பேர் வேண்டியதான் கிடைக்கும். என்ன செல்லத்தாயி அமைதியா வர, மூஞ்ச வர தூக்கி வச்சுட்டு வர. உண்மை கிடக்கா கோவத்தை கிளப்பாத. ஏன் பஞ்சி என் மேல கோவத்துல இருக்கா? எடுத்து சொல்லு செல்லத்தாயி. சரி கோவத்தை விடு, என்ன செய்ய? நானும் வெள்ளை மக்கட்ட திரும்ப திரும்ப சொன்னேன், சின்ன பொண்ணு துட்டு கொடுத்துட்டு போயிருக்கா, ஆட்டோல வாங்கத்தேன்னு துட்ட வச்சிருக்கா செல்லத்தாயி, நம்ம 3 பேரும் ஆட்டோலே போகணும். அவ கேட்கவே மாட்டேன்டா. என்ன செய்ய? ஆட்டோல வேண்டாம், நம்ம
நம்ம பைக்லயே போவோம்னு. என் மருமகளை தெரிஞ்சா கோவப்படுவாக்கா. அவ பைக்லயே வரப்படாதுன்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் நானும் சொன்னேன் பைக்கெல்லாம் தேவையாக்கா. நம்ம போய்க்கல ஆட்டுல போனா ஆட்டுல இறங்கிட்டு அப்படியே துணி எடுத்துட்டு அந்த ஆட்டுல வரலாம். இப்படி தெரிஞ்சிருந்தா நான் என் மருமக கூட போயிருப்போம்ல. நீங்க 2 பேரும் வாரியன்னு சொல்லிட்டு தானே நான் சரின்னு சொல்லி தலையாட்டினேன். கடைசியில இப்போ பைக்ல திக்கிச்சு கொண்டு வந்துட்டியா? ஆமாம்மா சொன்னதே சொல்லிட்டு கிடக்க. உனக்கு என்ன? ஓ மருமகளுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உனக்கு அவளுக்கு சண்டை. போற பக்கம் ஒழுங்கா ஓட்டவும் மாட்டேன், சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன். எங்கேயாவது கொண்டு சாச்சிட்டா நான் என்ன செய்வேன்? அங்கங்க அடிபட்டுன்னு வச்சுக்கா, அவ்வளவுதான். என் மருமக வெளுத்து வாங்கிடுவேன். என்ன லட்சணத்துல மஞ்சள் மண்ணிட்ட கூட சொல்லாம எடுக்காம பைக்க வர தூக்கிட்டு வந்திருக்கேன். சும்மா இரி, அவட்ட பறவை சொல்லிவிடலாம். நான் அவளை கூப்பிட்டு பார்த்தேன் வாசல்ல நின்னு. ஏன் சங்கீதான்னு எங்க ஆள் அடக்கத்தை காணல. பார்த்தேன் பைக்ல சாவி இருந்துச்சு, அந்தால தூக்கிட்டு வந்துட்டேன். நம்ம சங்கீதா தானே, கொண்டு போய் விட்டுக்கிட்டு சொல்லிக்கிடலாம். பைக்ல போறது நல்லா இருக்கா, உனக்கு ஆட்டுல போறது பிடிச்சிருக்கா சொல்லு. பைக்ல போறது நல்லா தான் இருக்கு. முடிஞ்சு இருக்கு வர பேச்சே கிடையாது. பைக்ல போறது நல்லா தான் இருக்கு, நல்ல அளவுல தான் இருக்கு. வேற என் மருமகளுக்கு தெரிஞ்சாதான் ஏசுவாக்கா, அதுக்குதான் பயமா இருக்கு. மருமகளுக்கு விஷயம் தெரிஞ்சாதானே பைக்கை வந்து வெளியில வாசல்ல ஒரு வாரமா ஒரு முக்கில கொண்டு நிப்பாட்டுவோம். அந்தால கடையில போய் துணி மணியெல்லாம் எடுத்துட்டு மருமகளையும் மோமனையும் பைக்ல ஏத்திவிட்டு இவரை நாங்க ஆட்டுல வரமாக்கா அப்படி சொல்லி நல்லா நைஸா பேசு. அந்தால ஒரு 2 பேர் போனோன்னு நம்ம முன்னேற சேர்த்து பைக் எடுத்து ஓடிடுறோம். சூப்பர்க்கா, இது நல்ல ஐடியாவா இருக்குக்கா. அப்ப கொள்ளலாம். அப்பா இப்பதான் மூஞ்சில சிரிப்பு வந்தா எனக்கு நிம்மதியா இருக்காமா. ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி பிடிச்சிட்டு வந்தா எனக்கே சங்கடமா இருந்து. அவத்தை எதுக்கு அந்த மஞ்சள் மண்டையில இருந்து வண்டி ஏறிட்டு வந்தோம் ஆயிப்போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாலாம் வீட்டுக்குள்ள இருந்தே எட்டி எட்டி பாப்போம். வெளியே யார் போனாலும் விட்டுட்டு வெளியிலே விட மாட்டாவோ. அப்படி இருந்தாவோ பிறகு நம்மளுக்கு கல்யாணம் பிடிச்ச பிறகு எங்க போனா எங்க வந்தா புருஷன் புள்ள குட்டி மாமியா மாமனாரு வீடு மாடு கண்ணு இப்படியே கிடந்து கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் பிள்ளைல கட்டி கொடுக்கணும், அதுக்கு ஓடணும் இதுக்கு ஓடணும்னு எங்கேயுமே வெளியில போகாம வீடு உண்டு காடு உண்டுனே கடந்து போனோம். அது சரிதான்க்கா, நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த காலத்துல பிள்ளைகள் நினைச்ச இடத்துக்கு போகுது. ஆனா அந்த காலத்துல அப்படியேக்கா நம்ம வீடு உண்டுன்னு தான் கிடந்தோம். அதனாலதான் இப்ப வயசான காலத்துல கொஞ்சம் ஃப்ரீ ஆயாச்சு. நம்ம பிள்ளைகளும் அவ பிள்ளைகள பாத்துக்கிற எடுத்துக்கிடும். சரி நம்ம இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆட்டு வெளியில போக வேண்டாமா வரண்டாமா? என்னத்தை கொண்டு வந்தா என்னத்தை கொண்டு போறோம்? ஊடல கொஞ்சம் அணைப்பும் சொல்ல தாயி. சரிதான்க்கா சரிதான், நல்லா அனுப்பிப்போம். நீ வண்டியை ஒழுங்கா ஓட்டு, எங்கேயாவது மேடு பள்ளம் இருக்குன்னு கொண்டு தாத்துறாதேங்களா. வந்தாச்சு, ஒவ்வொருத்தர இறங்குங்க. வண்டியை வாரமா கொண்டு முக்கில ஒதுக்கி விட்டு ஓடியாரேன். என் மருமக கண்ணுல படாத வரைக்கும் எங்கேயா கொண்டு வாரமா கொண்டு விட்டுருக்க. இக்கவா நம்ம 2 பேர் உள்ள போவோம். வெள்ளை மக்கா வண்டியை ஒதுக்கி விட்டு வருவா. என்னடி எங்க அம்மா பைக்ல வந்திருக்கா, ஆட்டோல வரதுக்கு துட்டு கொடுத்தேன். சரி விடுங்க மனுஷா, முதல்ல எனக்கு கோவம் வரதான் செஞ்சு இந்த 3 பேரும் பைக்ல வரது பார்த்து. சரி அவங்களுக்கும் வயசான காலத்துல ஃப்ரெண்ட்ஸோட அங்க போகணும் இங்க போகணும்னு ஆசை இருக்கதானே செய்யும். அதுக்கு எதுக்கு குறுக்கு நிப்பானே? எதுக்கு பைக்ல போவாதீங்கன்னு ஏசுவா திருப்பி எங்கேயா கூட்டு தாத்தர கூடாதுல வெள்ளை மகளவி. அதுக்கு பயந்து போய் தான் ஒழுங்கா வாட்டுனா பரவாயில்ல. சரி வாட்சிட்டு பண்ணு, உள்ள போய் பட்டு எடுப்போம். என்ன குழம்பு வைக்க என்ன கூட்டு வைக்கனே தெரியலையே. பைய பாவம் இன்னைக்கு வேலை இல்லைன்னா சரி இருந்து வீட்லயாவது சாப்பிட்டு எடுத்துட்டு போட்டோம். மத்த நாள் பாவம் வேலைன்னு தானே செத்துட்டு கிடக்கான். ஈன் வாங்கி வேணா கறிய போமா. என்னமா தன்னால உட்காந்து கட்டில உட்காந்து புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒன்னும் புலம்பலையா, முன்னால நீ வேலை சொல்லி போக மாட்டேன், அப்ப சும்மா புலம்பிட்டு கிடப்பேன். எம்மா வேலைக்கு போக மாட்டேன் கடவுளே அவனுக்கு நல்ல புத்திய கூட ஐயா அப்படின்னு சொல்லி கல்யாணம் வேற முடிச்சுட்டு வந்தானே அப்படின்னு. இப்ப அந்த குறை இல்லையா, ஒழுங்கா வேலை சொல்லி போயிட்டு இருக்க. சரி இன்னைக்கு வேலை சொல்லி இல்ல, ஏதாவது நல்ல சாப்பாடு ஏதாவது செய்து எடுத்து போடுன்னு நினைச்சோம்னா என்ன செய்யணும் ஒரே மனசுக்குள்ள ஒரே அளவெடுப்பா இருக்கு. மீன் வாங்கி வைப்போமா இல்லன்னா 1/2 கிலோ இந்த கோழிக்கறி எதுவும் வாங்கி வைப்போமா அப்படின்னு நினைச்சேன். ஏமா என் பொண்டாட்டி எங்க? நீ பேசாம ரெஸ்ட் எடு. ஆமா அந்த ஆளு உன் பொண்டாட்டி தருக்கு புருக்குன்னு கிழிச்சிருவா. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியா அவள? புருஷனைக்கு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கானே அவனுக்கு நல்ல சோறு ஆக்கி எடுத்து போடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். எங்க போனானே தெரியல. சரி கோவப்படாதீங்கம்மா, எங்கேயே போயிட்டு வருவா. நல்லா அம்மா வீட்டுல இருந்தா அம்மாவும் அவளும் சேர்ந்து ஏதாவது பிளான போட்டுட்டு யாரு குட்டியை கெடுக்கலாம்னு நினைச்சிட்டு போவோம். இப்போ எங்க அத்தை அங்க போனோன்னா ஒத்தையில கிடக்க பத்தில அதான் எங்கேயாவது போயிருப்பா. வெளியே போறது நல்லதுன்னு வச்சுக்கோங்க, இல்லன்னா உங்ககிட்ட முட்டி மோதுவா, இல்லன்னா ஏன்ட்டு சண்டைக்கு வருவா. அதுக்கு இல்லமக்கா நம்மகிட்ட சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்லையே, தெரியல எங்கேயுமே சண்டை எழுத்து வந்துடப்படாத. அதுக்குள்ள பயமா இருக்கு. காலத்துல யார்ட்ட கிடந்து ஆட முடியுமா? ஒண்ணு நம்மளால முடியாது. சரி விடுங்கம்மா, வந்துச்சு யாருவா? அவன்கிட்ட ஒண்ணு சொல்லுவையா, ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்க மாட்டேன். எனக்கு கோவம் வந்துச்சு, அவ கொண்டபடியே அஞ்சிட்டு விட்டுருவேன் அவ்வளவுதான். என்னம்மா யாமா இவ்வளவு கோவப்படுதியா? ஒரு உருண்டு சுவாத்த கொடுக்க வழி இல்ல. இவ எந்த வீட்டுல போய் எங்க போய் கதை கூட போயிருக்கான்னு தெரியல. ஐயக்கார மாதிரி நீ கோவக்காரன் இல்ல இல்லன்னு வச்சுக்கியா. அவ பாடு திண்டாட்டம் தான். நான் உங்க ஐயக்கார்ட்ட கிடந்து படாத பாடு பட்டிருக்கேன் கிடந்து. அந்த பாடுல அவ பட்டதே இல்ல. அதான் ஒரு மாதிரி வாரா. எனக்குலாம் என் புள்ள வயிறு நிறையணும், நல்லபடியா சோறு எடுத்து பொங்கி கொடுக்கணும், அதுதான் நான் ஆசைப்படுவேன். அதுக்கு இல்லாம போயிருக்கலாம் போக்கு. நம்ம நேத்து பொங்கன சுவாரு நிறைய கிடக்குன்னு இல்ல, தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. போற எதுக்கு சுவாத்த பொங்க போறியா? கஞ்சாயா குடிக்க போற? அம்மா கருவாடு சுட்டு கஞ்சி குடிக்கணும் போல ஆசையா இருக்குமா. 2-3 கருவாடு என்ன முறை கருவாடு சுட்டு தரல? ஆமாயா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் கருவாடு அடிச்சுட்டு கஞ்சி குடிப்பேனா, கூடயே உட்காந்து அளவோட சின்ன கை வச்சு அழகா அள்ளி அள்ளி குடிப்ப பாத்துக்கா. எனக்கு ஆசையா இருக்குமா. சுவாத்தெல்லாம் ஒண்ணு பொங்கண்டா, கருவாடை மட்டும் சுட்டு கொண்டாங்க, கஞ்சி ஊத்தியே குடிக்க. சரி மக்கா கொண்டாரேன். நல்ல நேரம் இது, நல்ல நேரம். சரிகமா பதனிசா நல்ல நேரம், சரிகமா பதனிசா நல்ல நேரம். ஏடி என்னங்க இன்னைக்கு வேலைக்கு போலியோ? வேலைக்கு லீவ் விட்டாச்சா? வேலைக்கு லீவ்லாம் விடல, வேலை இல்ல, அதான் வீட்டுல இருக்கேன். என்னங்க சொல்லுதியா? வேலை இல்லையா? உங்களுக்கே வேலை இல்லையா?
என்னடி நக்கல் பண்ணுதியா? டெய்லி வேலைக்கு ஓடி சாடி போயிட்டு எனக்கு 50 ரூபா மட்டும் கொடுப்பிய, மீதி எல்லாத்தையும் உங்க அம்மிட்ட தானே கொண்டு கொடுப்பிய. தேவையில்லாம பேசாத. எங்கிட்டு போயிட்டு வர? பரதநாட்டிய கிளாஸ் பாட்டு கிளாஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போயிட்டு வரேன். அதான் வரும்போதே பாட்டு படிட்டு வந்தோம்ல, கேட்கலையா பாட்டு கிளாஸ்? இனி பரதநாட்டியம் நான் ஆட ஆரம்பிச்சாச்சு, இனி உங்களுக்கு சொல்லி தரேன். மோர கட்ட உன் பரதநாட்டியத்தை நீனே வச்சுக்கோ. உங்க அம்மையா ஒழுங்கா இருந்தவளை யார்ட்டிங்கிறது விரட்டி விட்ட? பாத்தீங்களாங்க, எங்க அம்மா இவ்வளவு நாள் இங்க இருந்தா ஒரே சண்டையும் சளியும் தான் எனக்கு எங்க அம்மைக்கும். இப்ப பாத்தீங்களா நிம்மதியா நான் பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரேன். ஐ அம் ஏ ஃப்ரீ பேர்ட். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இடி வீட்டுல எங்க அம்மா வயசான காலத்துல சோத்த பங்கவ கறிய வைக்கிட்டமான்னு ஓடிட்டு தெரியுதா? உனக்கு இருட்டி கெட்டுன புருஷனுக்கு ஒரு வயசு சோத்த பொங்கி பண்ணணும்னு உனக்கு தெரியாதட்டி? இப்ப நல்ல மூட்ல இருக்கேன், அதனால பேசாம இருக்கேன். நான் நல்ல மூட்ல இருக்கேன், நான்லாம் இனிலாம் வேலை செய்ய மாட்டேன். உங்க அம்மா செய்து தருவாங்க. வேற என்ன வேலை உங்க அம்மைக்கு? நான் இனி டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ், பரதநாட்டிய கிளாஸ், கும்மி கிளாஸ், வந்த கிளாஸ், போன கிளாஸ் எல்லா கிளாஸையும் அட்டெண்ட் பண்ண போறேன். ஏற்கனவே இங்க வீடு கும்மி அடிச்சுட்டு தான் இருக்கு, இதுல கும்மி கிளாஸா? நீர் என்ன சொல்லாரும் சரிதான், இனி நான் நிம்மதியா இருக்க போறேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க? வச்சிருக்கேரு இல்லட்டி உங்க அம்மையா வேற அடிச்சு பத்தி விட்டுட்ட. உங்க அம்மா வேற தங்காரம் பண்ணி துட்டுக்கிட்டு எல்லாம் சேர்த்து வச்சிருப்பா. எப்படி நகை நட்டு கொஞ்சம் வச்சிருப்பா. எப்படி நமக்கு தந்தது போக கொஞ்சமாவது ஒளிச்சு வச்சிருக்காமல இருப்பா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. போய் நம்ம எல்லாத்தையும் உரிட்டு விட்டாச்சே, பரவாயில்ல. எங்க அம்மாட்ட இப்ப ஒண்ணும் கிடையாது, சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அதனாலதான் அடிச்சு விரட்டி விட்டேன். ஏன் அப்படி நினைச்சிட்டு இருக்க? எனக்கு தெரியும் டி, உங்க அம்மிட்ட கொஞ்சம் துட்டு உண்டு, கொஞ்சம் நகையும் உண்டு. நம்மகிட்ட சொல்லாம ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கான்னு ஒரு ஆள்கிட்ட பாடு விட்டுருக்கா. என்னட்டி வாய பழக்க? நெசந்தான் டி, சொன்ன ஆளு நெசந்தான். உங்க அம்மா கையில எடுத்து காட்டியிருக்கா. ஒரு டால செயின் வச்சிருக்காளாம், ஒரு பதக்கம் வர வச்சிருக்காளாம் நம்மளுக்கு தெரியாம. பாவி மக்கா, வாஸ்ட் ஆபீஸ்ல ஏதோ உனக்கும் தெரியாம எனக்கு தெரியாம ஏதோ 50,000 துட்டு ஆர்டி போட்டு வச்சிருக்கலாம் டி. அடுத்த மாசம் முடிய போதான் டி. இனி உங்க அண்ணனுக்கு நல்ல நேரம் தான். உங்க அன்னிகாரி இருக்கல, அதான் அம்மா என் தங்கச்சி எப்படியாப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியுமில. என்ன டி முடிச்சிட்டு இருக்க? அவ நைஸா உருட்டு விட்டுருவா. அவ உருவட்டாலும் பரவாயில்ல. உங்க அம்மையை நீ அடிச்சு விரட்டிட்டு இல்ல, கண்டிப்பா உங்க அம்மா அவட கொடுக்க போறா அந்த நகை நட்டு. அதுக்கப்புறம் 50,000 ஆர்டி பணம் இருக்கு பத்தியா, அது அடுத்த மாசம் வரும். உடனே கையெழுத்து போடுவா. உங்க அம்மா தூக்கி அப்படியே மருமகார்ட்ட கொடுத்துருவா. ஏன் தெரியுமா? கரெக்டா நான் அடிக்கேன், பிள்ளையும் பறக்குமா. உடனே நல்லதா போச்சுன்னு சொல்லி சரி கையில இருக்க துட்ட பிள்ளைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ரூபாயும் கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நகை நட்டு எல்லாத்தையும் அழிச்சு எடுத்து அதுக்கு ஒரு தங்க செயினும் இடுப்பு ஒரு தங்க கொடியும் செஞ்சு போட்டுருவா. என்னையா இப்படி சொல்லுதாரு? வேற எப்படி சொல்லுத? நெசத்தை சொல்லுதேன். பிறக்க போற புள்ள நல்ல நேரத்துலதான் பிறக்க போகுது. நீ இல்லன்னா அடிச்சு பத்தி விடுவியா? இவ்வளவு நாள் உங்க அம்மையை வச்சுட்டு கரெக்டான நேரத்துலதான் உங்க அம்மா போய் அங்க சேர்ந்திருக்கா. பணம் காசு துட்டோட அடிச்சு லக்கி பிரைஸ். உங்க அண்ணனுக்கு உங்க அன்னிக்கும் கொண்டாட்டம் தான். வா, இனி அங்க இருந்து உங்க அம்மகாரி வரவும் மாட்டா. உனக்கு அந்த துட்டும் கிடைக்காது. இனி என்னதாம்மா செய்வான்? உங்க அண்ணன் கேப்பான் எல்லாத்தையும் வெள்ள வரியா, எம்மா உங்ககிட்ட நகை நட்டு அதெல்லாம் இருந்து எங்கன்னு. உங்க அம்மையும் உன் மேல இருக்க கோபத்துல அவளத்தி சொல்ல போறான். அதாவது கொடுத்தோம்ல உன் தங்கிச்சிட்டேன்னு. அவன் கேச போட்டு ஒண்ணு உள்ள விட்டு வைக்க போறான். என்னையா சொல்லுதே? வயித்து கலக்குதே. கலக்கட்டும் டி, நல்ல கலக்கட்டு. தாயம் பொண்டாட்டி இனி தூங்குவாளா? தூங்க மாட்டா. சாப்பிடுவாளா? சாப்பிட மாட்டா. விட்டுன்னா பேயாதான் சுத்துதா. வாயை பொழந்து நிக்கிறத பாருங்க. வாயில பள்ளி பாச்சா எலி எல்லாம் பேரும் போல இருக்கு. பணம்னா போடமும் வாயை பொழக்கணும்னு சும்மையா சொன்னாங்க. எம்மா கருவாடு சுட்டாச்சாக்கும் மான கும்மு நடிக்கி வாரமா கஞ்சி குடிக்க. எம்மா நீ என்னையே ஏமாத்திட்ட. நீ சொத்த விளையாடுனா நான் சொத்த விளையாக்கு மோவா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். அதன கேட்டேன். இல்லன்னா நீ வீட்டுக்குள்ள வாணி எங்க அம்மையை கூப்பிடுவியா? துட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கட்டி. உனக்கு தெரிஞ்சுக்கிட்டுதான் எங்க அம்மைய வாங்கத்தே உள்ள வாங்கத்தே அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிருக்க. நீ என்ன பத்தி உனக்கு தெரியாது டி. நான் காமெடி பீஸ் இல்ல, மறுபடியும் சொல்லுவேன், நான் டெரர் பீஸ். புள்ள பிறக்கட்டும் தான் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தேன் உன்ன. ஆனா இனி விட மாட்டேன். உனக்கு சீவந்தம் கழியட்டும். இந்த 2 நல்ல சீவந்தம் தானே, அது முடியட்டும். உனக்கு நான் வச்சுக்கிட்டேன் வியாட்டு. என்ன பைத்தியக்காரி நினைச்சே இல்ல கேன நினைச்சியா? இனி உனக்கு எனக்கு தம்பி ஆட்டமே. இன்னொன்னு நான் இதுல யாரு ஜெயிக்கான்னு பாப்போம். நீனா இல்ல நானா? ஓட்டியே நம்ம 2 பேருக்கு தான். இனா ஏமக்கா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் இருக்கேன். நல்ல கலகல நீரிமக்கா. வயசு பிள்ளை எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி சுவாகமாலாம் இருக்க கூடாது. நல்ல துருதுருன்னு இருக்கணும். ஏன் உன் துருதுருப்புல எங்க போச்சு? எப்படி இருந்த? ஏன் அந்த வீடு பிடிக்கலையாமக்கா? இல்லம்மா பிடிச்சிருக்குமா. உறவு என்ன நல்ல சந்தோஷமா இருமாக்கா. சரிம்மா. நமக்கா கொஞ்சோண்டு மரிச்சினி கிழங்கு அவிச்சேன், தாளிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. சாப்பிட்டுட்டு கடுங்காப்பி போட்டிருக்கேன், அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கு. அதனால நம்ம 2 பேரும் காப்பி குடிப்போம். சரிம்மா. யாரு சாப்பிடுமாக்கா? நான் பாக்கேன். நாங்க நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? இங்கேயும் தேடி வந்துட்டேரா? இல்லம்மா நொல்லம்மா. இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. பாசத்துல வந்துட்டே பேரு. உங்க பாசம்லாம் எனக்கு தெரியும். தயவு செய்து நான் சொல்லுது கேளு. பிள்ளைக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அதான் ஒரு சேலைகளை எடுக்கட்டுமா பிள்ளை கட்டுவாளான்னு கேட்க அம்மா வந்தேன். ஆமா
பிள்ளைய என்ன ஏதுன்னு சின்ன வயசா இருக்கும்போது கேப்பாரு கேள்வி இல்லாம போட்டுட்டு போயிட்டாரு. இப்ப சேலை எடுக்கட்டா சுடிதார் எடுக்கட்டான்னு வந்து நிக்காரு. ஆமா அப்படி பேசுத. நான் தான் நடந்தது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டேன்லாமா. மறுபடியும் வெந்த பொண்ணுல வேலை பாச்சுத. என் பிள்ளை மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? ஏதோ புத்திக்கிட்டு போய் முன்னால அப்படி நடந்துட்டேன். எவ்வளவோ சொல்லியும் நீ மாற மாட்டேங்கிய. தேவையில்லாம இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீரானே. அப்படி பாசத்தை காணிச்சு பிள்ளைய உமர் பக்கம் இழுக்கலாம்னு நினைக்காரு. என்னம்மா நீ என்ன சொன்னாலும் இப்படி தப்பாதான் புரிஞ்சுக்கிடுத. எனக்கு என்ன சொல்லனே தெரியலம்மா. கண்டிப்பா என் பாசத்தை நீ ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவ. போதும் உமர் பாசம் வேசம்லாம். சரிம்மா பிள்ளைய கூப்பிடு. அவட்டே கேக்கேன் சேலை எடுக்கட்டா இல்லனா வேற ஏதாவது மாடலா ட்ரெஸ் வேணுமாமான்னு கேக்கேன். அவளே பிள்ளை பாவம் அசந்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப நான் எங்க எழுப்பேன்? சரிம்மா பிள்ளை தூங்கிட்டு. சரி நான் சேலை எடுத்துட்டு வரேன். எப்படியா இருந்தாலும் இனி கல்யாண வயசு வந்தாச்சு. சேலை கிட்டதானமா செய்வா. வந்துட்டார் அங்கே இருந்து. ஒரே ஒரு விஷயமா தகப்பங்க முறையில ஒண்ணு சொல்லுதே. உன் சித்தப்பா அவனுக்கு கெட்டி கொடுக்கலாம் நீ ஆசைப்படுத. அடுத்த வாரம் பூ வைக்க போறேன்னு நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டுட்டீரா? அத நினைச்சேன். தேடி வந்திருக்கேன்னு நினைச்சேன். அங்க எங்க போனாலும் தேடி வந்துருவீரு. எங்க வாழ்க்கையை நாசமாக்கிறதுனே இருக்காரு. அப்படிலாம் பேசாதம்மா. உன் சித்தப்பா மாவன் சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேம்மா. அந்த பையன் வேண்டாமா. என்னது? என் சித்தப்பா மாமி சரியில்லையா? யாரு சொன்னா இருக்கு? என் இஷ்டம். என் பிள்ளைக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு பொண்ணு கொடுக்க 1000 பேர் கியூல நிக்கங்க. அவன் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டிருக்கான். என் பிள்ளையும் என்ன மாதிரி கிடந்து கஞ்சிக்கும் கறிக்கும் கஷ்டப்படக்கூடாது. அவன் நல்ல ராணி மாதிரி வாழணும். அதுக்கு தான் நான் அந்த மாப்பிளையை பார்த்திருக்கேன். இதுக்கு மேல விளக்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பிள்ளை எங்கேயாவது வெளியே பாத்தேறான் சும்மா பேசிக்கிடும் அவ்வளவுதான். அதுக்கு தான் உமருக்கு உரிமை இருக்கு. கல்யாண விஷயம் அப்படி இப்படின்னு எதையாவது பேசி பிள்ளை மனச மாத்திரம் நினைச்சேரு நான் பொல்லாதவளா மாறிடுவேன். சாக்குறத. இப்பதான் கண்ணாடியில முழு மூஞ்சி பார்க்கும்போது தெரியுது. சே மூஞ்சி இவ்வளவு நாளும் கர்ண கொடூரமா வச்சுட்டு தெரிஞ்சிருக்கோம். அதான் என் மூஞ்ச பார்த்தோன்னே என் புருஷனுக்கு கடும் கோவம் வந்துருது. சே இவ்வளவு நாள் இப்படிதான் சுத்தி தெரிஞ்சிருக்கமா? இது புரியாமலா இருந்திருக்கேனா? அதான் என் மூஞ்ச பார்க்க பிடிக்காமதான் அந்த குதிரவளை சிரிச்சு பேசவேதான் அவள் நல்லா பிடிச்சிருக்கு அவருக்கு. நல்ல வேலை இப்ப சின்ன பொண்ணு புரிய வச்சாலே நம்ம மூஞ்ச பத்தி நமக்கு விதவிதமா வச்சு பார்த்தாச்சு கண்ணாடியில. எந்த மூஞ்சும் சரிப்படல. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிடணும். லைட்டா புன்சிரிப்போட இருந்தோம்னா அவருக்கு நல்லா பிடிக்கும். கண்ணாடியில பாப்போம். இது லேசலா இருக்கு. புன்சிரிப்புல கூட வரலையே. உப்பலட்சுமி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி மூஞ்ச வை. இப்பதான் சூப்பரா இருக்கு. என்ன அழகா இருக்கு. லைட்டா பல்லு தெரிஞ்சும் தெரியாம ஒரு புன்சிரிப்போட ஒரு அழகோட இருக்கு. இதையே மெயின்டைன் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி சிரிப்பதான் அவருக்கு நல்லா பிடிக்கும். முதல்ல சிரிக்கணும். ரெண்டாவது அத்தான் அப்படின்னு கூப்பிடணும். அவ்வளவுதான் என் புருஷன் ஜாலி முடிஞ்சு. அதுக்கு பிறகு என் புருஷன் எனக்கு தான். அந்த குதிரை மேல ஓட ஓட விரட்டலன்னா என் பேரு சுப்பு இல்ல. எதுக்கு விரட்டணும்? என் புருஷனே விரட்டி விட்டுருவாரு அந்த குதிரை மேல. நம்ம வீட்லயும் பீரோ இருக்க. அதுல இருக்க கண்ணாடியை உடச்சு போட்டாரு அந்த மனுஷன் சண்டை போட்டு. அதை மறுபடியும் பெரிய கண்ணாடியை வாங்கி மாட்டணும். அப்பதான் நம்ம மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்பப்ப பார்த்து அப்படியே அவர்கிட்ட பேசலாம்ல. சரி எல்லாம் நன்மைக்குதான். என் புருஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதான். எப்போ வருவாருன்னு தெரியலையே அந்த மனுஷன். சரி வரட்டு. ஹாய் டியர், என் மம்மிக்கு ஒரு கால் பண்ணனும். வெளியில பேசிட்டு வரேன். வீட்டுக்குள்ள வந்தா டவர் கிடைக்காது. நீங்க வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நீ குதிரவலி தசுக்கு புசுக்கு நான் பேசிட்டாலே வார இன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு விரட்டதுக்கு. ஐயோ இவ்வளவு கோபத்துல போகப்படாதுமா. மூஞ்சி பார்த்தாலே மறுபடியும் கர்ண குடரமா மாறிட்டேன். அவளை இந்த குதிரவலை நினைச்சாலே அப்படிதான் மாறுது. என் புருஷன் எல்லாம் முதல்ல வாராருங்க வீட்டுக்குள்ள. அப்ப நம்ம சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கணும். அப்பதான் அவரு நல்லா சந்தோஷப்படுவாரு. இல்ல இதே மூஞ்சோட போனா அவ்வளவுதான் எனக்கு அடிச்சு துப்பிடுவாரு. சூப்பர் இப்படிதான் இருக்கணும். இதே அழகான மூஞ்சி புன் சிரிப்போட போய் எங்க அத்தா முன்னால நிப்பேன். மனுஷனை காணல டியர். நான் வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கேன். நீங்க கால் பண்ணிட்டு வாங்க வீட்டுக்குள்ள. ஓகே டியர். வந்துட்டாரு இந்த மனுஷன். நான் வந்துட்டாரு. சரியான நேரம். ஏச சிரிச்ச மாதிரி புன்சிரிப்பு மறந்துடாத. சூப்பர் இதே புன்சிரிப்பு தான். இவ்வளவு நாள் இது தெரியாம இருந்துட்டோமே. இன்னைக்கு மட்டும் என்ன நடக்குன்னு பாருங்க. ஏத்தா என் புன்சிரிப்பை பார்த்த உடனே என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. அத்தான் தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது. ஹாய் சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.